Praise Lord. God bless you. परमेश्वर आपको आशीष करेगा. ஆண்டவர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ராத்திரி சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஒரு கொஞ்சம் நிமிஷம் உங்களோட வசனத்தை குறித்து உரையாடலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவரின் நாமத்தில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இரட்சகரே, பரிசுத்தரே, ராஜாதி ராஜாவே, மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசு ராஜனே, இந்த ராத்திரி வேளையில் உன் பரிசுத்த நாமத்தை கொண்டு உன் பாதப்படியில் வந்திருக்கிறேன். அடியேன் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி. அப்பா, விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் தருவேன் என்ற ராஜா. அப்பா, இந்த இடத்துல உங்க பாதப்படியில் நிற்கிற அந்த அடியன் ஆண்டவரே, விசேஷமாக இந்த நீர் கொடுக்க இந்த வசனத்தை அனைவரும் அவர்களுடைய இருதயத்தில் பதிந்து வசனத்தின்படி நடக்க கிருபை செய்வீராக. சாத்தானின் அந்தகார சக்தி எல்லாம் அழிந்து போவதாக. நீர் மட்டும் போதும் எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, இன்று நீர் கொடுக்கிற வசனத்தை மக்கள் இருதயத்தில் பதிய செய்யும் ஆண்டவரே. இந்த அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நீர் மட்டுமே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதா. ஆண்டவரின் நாமத்தில் தான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை இந்த ராத்திரி வேளையில் ஆசீர்வாதிப்பாராக. ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மக்கள் எங்கெல்லாம் சுவிசேஷம் நடக்கிறதோ, எந்தெந்த சர்ச்சுக்கு எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சர்ச்சில் நல்ல சுவிசேஷம், இந்த சர்ச்சில் சுவிசேஷம், இல்லை அந்த ஊரில் பெரிய பாஸ்டர், பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்கும். அங்கே எல்லாம் சுற்றி அலையுதாங்க. ஒன்றும் கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் உண்மை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? செவுத்துலேயும் என்ன கோயில்லையும் இருக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிறார். சோதித்து பார்க்கலாம். ஆண்டவர் அது சொன்னார். சங்கீதம் 34:8 என்னை சோதித்து பார் என்றார். பார்த்தீங்களா? நம்ம என்ன சோதிக்கிறோம்? யாரையாவது சோதிக்கிறோமா? நம்ம மனுஷனை சோதிக்க முடியுமா? சோதித்து என்ன செய்ய முடியும்? மனுஷன் என்ன செய்வான்? நம்ம ஆண்டவரை ஒரு விஷயம் சோதித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று உடனே உங்களுக்கு தெரியும். டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் என்ன சொல்வார்? அது கையை பிடிச்சி காலை பிடிச்சி பார்ப்பார். எக்ஸ்ரே எடுக்கணும், அதை எடுக்கணும், இது டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, 1000 ரூபா 1,00,000 ரூபா வரைக்கும் பிடிங்கி தீண்டுறோம். இன்னைக்கு உள்ள டாக்டரை பற்றி சொல்லுது. ஐயா குறை சொல்லல, டாக்டர்னு சொல்லலை. இன்னைக்கு உள்ள டாக்டர் டெய்லி பெண் பிள்ளைகள் கர்ப்பவதி நம்ம ஊரில் ஒரு 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முதல்ல உள்ளது சொல்கிறேன். இன்றைக்கும் அப்படி தான். ஆனால் டாக்டரால் ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க டாக்டர். அப்போ அந்த கிடையாது. அந்த நேரத்தில் 70 வருஷத்துக்கு முதல்ல பிரசவம் அந்த நர்ஸு சிஸ்டர் ஒவ்வொரு ஊரில் பக்கத்தில் குடியிருப்பாங்க. 2-3 சிஸ்டர் இருப்பாங்க. டாக்டர் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, கம்பவுண்டர் இருப்பார். ஒரு இடத்துல நம்ம யாராவது வியாரின்னா கம்பவுண்டர்கிட்ட தான் போவோம். அவங்க ஆயுர்வேத மருந்து அது தான் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் மருந்து கிடையாது. டெலிவரின்னா அந்த பக்கத்தில் அந்த வீட்டுக்கு போய் அந்த சிஸ்டரை நர்ஸை கூட்டு வருவாங்க. டெலிவரி நல்லா அழகாக டெலிவரி ஆயிரும். இன்றைக்கி டைரெக்டாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க. ஆஸ்பத்திரிக்கு போன உடனே சர்ஜரி பண்ணணும். இப்போ நார்மல் டெலிவரி ஆகுது. சார், நார்மல் டெலிவரினா ஒரு 10-15 முடிஞ்சிடும். சர்ஜரி பண்ணணுன்னா 1,00,000 ரூபா வேணும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பாருங்கள், இதே மாதிரி தான் நடக்கும். ஒரு சினிமா கூட நான் பார்க்கல, இது பார்த்துருக்கேன், ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன். விஜயகாந்த் இப்போ இறந்து போனார். அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்துருப்பேங்க நீங்கள். ஒரு இறந்த ஒரு மனுஷனை டாக்டர்கிட்ட கொண்டு வந்து, ஐயா ரொம்ப சீரியஸாக இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் பாருங்க ஐயா, சீக்கிரம் பாருங்க ஐயா,
எத்தனை லட்சம் வேணாலும் தாரேன்யா அப்படின்னு சொன்னேன். அது இறந்தது இல்லையா, அதை கொண்டு பாருங்கள், அதை பார்த்துருப்பேங்கன்னு எனக்கு தெரியல. அதை போய் டாக்டர் 4-5 டாக்டர் ஓடி அங்கேயும் எங்கேயும் ஓடி அது நல்லா டெஸ்ட் பண்ணதான் ஒருத்தர் சொல்கிறான். டாக்டர் சொல்லிதான், சார் இறந்து போச்சு அந்த பையன், இவன் இறந்து போனான். இருக்கட்டுமே, அவனுக்கு கொண்டு வந்தவங்களுக்கு தெரியாதில்ல, நம்ம போட்டு ஒரு 2 நாள் இழுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு பயப்படாதீங்க. குறைஞ்சது ஒரு 3 லட்சம் வேணும். முதல்ல 50,000 கொஞ்சம் பில் கட்டுங்க, டிபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி அது சினிமா பிரச்சனை படும். நான் வந்து சினிமான்னு எதுக்காக வேண்டி சொல்ல, உண்மையில் டாக்டர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பணம் திங்கிறக்க தான் நிறைய பேர் இருக்காங்க. டாக்டருன்னு கிடையாது ஐயா, உண்மையிலே சொல்லுதான், ஊழியக்காரனும் பணம் பிடுங்கிறவன் இருக்கான். எனக்கு அதுதான் ரொம்ப கோபம். நான் இத்தனை வரைக்கும் நான் வீடியோ இத்தனை நாளாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணால் பார்த்ததை நான் தான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு மேலே நான் ஆணையிட்டு சொல்கிறேன்யா, வைத்து ஊழியக்காரங்களாம் எனக்கு வரவே பிடிக்காதுயா. நான் ஒரு சர்ச்சில் ஊழியக்காரன் கிடையாது, நான் ஒரு அப்போஸ்தலன். எங்கே கூப்பிட்டாலும் அங்கே ஓடிடுவேன். இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. என்ன பேய் பிசாசு, மரண பிடியில், கேன்சலு, நொண்டி, குருடரு கிடைங்களா, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறகலை, எல்லாம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் என் மூலமாக அனுப்புதல் செய்தார். எனக்கு வரத்தை கொடுத்துருக்கிறாரு, சுகமளிக்கும் இருக்கிறாரு கேட்டிங்களா. அதை கொண்டு நான் பூரா இந்தியா பூரா போயிட்டுருக்கேன். எனக்கு 24 மணி நேரம் நான் ஊழியம் பண்ணுறேன் ஐயா. இந்த வயசில் எங்கேனாலும் ஓடிடுவேன். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா போயிடுவேன். இப்போ 2-3 நாள் கழித்து நான் இப்போ ராஜஸ்தானுக்கு போகிறேன், உதயபூர்னு ஊருக்கு போகிறேன், குஜராத்துக்கு போகிறேன். இப்போ அங்கேருந்து வந்து ஒரு வாரத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன். இதான் பிரச்சனை. வியாதி பிசாசு செய்வேன, இந்த பிரச்சனை தான் எனக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒளியம் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணப்பிரச்சனை கிடையாதுயா. நான் பணம் யாருக்கிட்டையும் யாராவது கேட்பாங்க. எனக்கு 1000 வீடியோ நான் அனுப்பியிருக்கேன். எல்லாம் சாட்சி நிறைய. நானாக சாட்சி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செஞ்சார்களோ அவங்க மூலியமாக சாட்சி எடுத்து. இப்போ வெளிநாட்டில் இங்கெல்லாம் போல் சாட்சியை எப்படி கொடுக்க முடியும்? இங்கே இந்தியா உள்ள இதில் சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார், இந்த ஊழியக்காரர் மூலமாக இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சார், இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தாருன்னு தான் சாட்சிகள். இந்த மாதிரி இப்போ சொல்கிறது என்னென்னா பாருங்கள், நீங்கள் இல்லை மோசடிகள். நம்ம தான் டாக்டர் தான் சொல்லுதுன்னு கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஊழலும் இந்த மோசடியும் தான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கையா. ஆண்டவர் நான் ஒன்று சொல்லுறேன், இங்கே பாருங்கள், இன்றைக்கி வருகை நெருங்கி விட்டது. பைபிள் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து இந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அது புதிய ஏற்பாடுலேயும் கடைசியில் இருக்குது. இன்றைக்கி நடக்கிறது 2024க்கு முதல்ல உள்ளது. எத்தனை வருஷம் தெரியல, குறிப்பிட்ட சொல்கிறேன். அன்னைக்கு கொடுத்த வசனம் 40 பரிசுத்த ஆவியானவருடைய எழுத்தினால் எழுதின வசனம் இன்றைக்கி அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஐயா. நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, நியூஸில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்கலாம். பார்த்தீங்களா கேரளாவில் என்ன ஆகிட்டு பாருங்கள். இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க பாடியை. எத்தனை மக்கள் ஐயா, எத்தனை லட்சக்கணக்காக கொடுக்க மாட்டாங்க. உண்மையில் பப்ளிக் எல்லாம் ரொம்ப கோபம் வந்துடும்னு. 500 பேர் செத்தா 50 பேர் தான் வர வேண்டிய கொடுப்பாங்க இங்கே. பார்த்தீங்களா, அது நம்ம ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்தியாவில் இல்லை வெளிநாட்டிலையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சூறாவளி காற்று, மழை, வெள்ளம், வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு, மாடு மிருகஜீவன் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு, மனிதர்களையும் அடிச்சுட்டு போயிட்டு, வண்டி கிண்டி எது இருக்கட்டும் அது பூரா அடிச்சுட்டு போயிட்டு. ஒரு வீட்டில் செக்கிங் பண்ணுறாங்க, வீட்டில் யாருமே கிடையாது. 3 பீரோ இருக்குது, ட்ராயர் இருக்குது. சாவி சுத்திலே வச்சு உடச்சி எடுத்து பார்க்குறாங்க. 3 பெட்டிலையும் கோடிக்கணக்கில் பணம், கோடிக்கணக்காக பணம். அதில் அந்த 3 பெட்டிலையும் 3 ரிவால்வர் இருக்குது. பார்க்குறாங்க, செக் பண்ணாங்க, காமிச்சாங்க, பப்ளிக்கு காமிக்கிறாங்க அவங்க. பார்த்தீங்களா எத்தனை கோடி.
யாரும் இல்லை திங்கிறதுக்கு யாரும் இல்லை. இதுதான் இன்னைக்கு நடக்கு. இருக்கிறது இருக்குன்னு அவங்க எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு இன்னைக்கு செத்து போனே அதை யார் திம்பா? இன்னைக்கு புதைச்சி வச்சுருக்க புதைச்சி வச்சுருக்க செத்து போனேன். இப்போ அந்த புதையலை யார் தோண்டி எடுப்பா? அது எங்கே ஆகும் புதையல்? நீ இருக்கிறத போதும் என்று சந்தோஷமாக சாப்பிட்டு மீதம் உள்ளதை ஏழை எளியருக்கு கொடு. ஏதாவது துணி வாங்கி கொடு, சாப்பாடு கொடு, ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு. ஏதாவது கம்மல் போர்வை வாங்கி கொடு. இதெல்லாம் விட்டுட்டு நீ சேர்த்து வைக்கிற. கொடுக்கறது இருக்கவங்ககிட்ட தான் கொண்டு கொடுக்குற. நீ எவங்கிட்ட இருக்கோ, எவன் லட்சாதிபதியோ அந்த லட்சாதிபதி கிட்ட தான் நீ போய் கொடுக்குற. பிச்சை எடுக்கிறான், பிச்சை கிட உடம்புல துணி இல்லை, சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 5 பேருக்காவது சேர்ந்து கூட உனக்கு நீ பிறந்த நாள் இன்னைக்கு திருமண நாள், எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் கூடி வந்துடுவாங்க. வரட்டும், வருபவனும் இல்லை. அதில் சிக்கன் இந்த பிரியாணி எல்லாம் நடக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிறந்த நாள் நினைக்காது, ஒரு கொஞ்சம் பேருக்கு, ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு சாப்பாடு கூட. புரியுதா ஐயா நான் சொல்கிறது? உனக்கு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், ஒரு 5 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு, உன் வசதிக்கு பொறுத்து கூட. இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் வாராங்க, கொடுக்க சரி. அதில் என்ன ஆசீர்வாதம் என்ன இருக்குது? நாளைக்கு அவங்க வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில் அந்த பிறந்த நாள் திருமண நாள் வரும். அப்போ இவங்க போய் அங்கே போய் சாப்பிடுவாங்க. என்ன கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா இவங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அங்கே இவங்க பிறந்த நாளில் அவங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க. என்னையா இது ஆசீர்வாதம்? சொல்லுங்க பார்ப்போம். கோயிலில் பணம் கட்டி ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு சர்ச்சில் லட்சக்கணக்கான பணம் இருக்குது. என்ன செய்தாங்க ஐயா? கொடுக்கிறவரும் அறிவாளி கிடையாது, முட்டாள் கொடுக்குறவன். கோயிலில் கொடுக்குற காணிக்க கொடுக்கறது கரெக்டு, தசமா ஒரு முட்டாள். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முட்டாள்னா நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. கோயிலில் நீங்கள் தசமாவும் கொடுக்கீங்கன்னா அந்த பணம் எந்த வழியாக எங்கே போகுது, எந்த செலவாகுது, எங்கே போகுது? அந்த பணம் யார் பணம்? பேர்வையால் சிந்தி உழைச்ச பணம் ஐயா. 10ல் 1 பங்கு கொடுக்குறாங்க. அதை நீ என்ன செய்கிற? பேங்கில் என்ன உன் பேரில் போட்டு எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் பணம் ஜாஸ்தி ஆகிட்டா தெரியுதா? அதில் வந்து யாருக்கிட்ட சாவி இருக்கோ, யார் அக்கௌண்ட்டில் இருக்கோ, 6 லட்சத்தை சுருட்டி தான் ஊழியக்காரன். 6 லட்சம் என்கிட்ட எல்லாம் இருக்குது. இப்போ பயப்படாங்க, நீங்கள் எதுவும் சொல்லுதில்லை. நான் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அதையும் சொல்லுவேன். ஏன்னா கடைசி நேரம் இது. விழித்திருந்து ஜெபிங்கள். ஆண்டவர் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், தூங்காமல் விழித்திருந்து ஜெபிங்கள். தூங்காமல் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெயம் நான் ஜெபித்தால் எதிரி ஜெயிப்பான். சாரி, நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், நான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் எத்தனையோ வருஷமாக ஆயிட்டு ஜெபத்தோட்ட ஜெப கீதங்களில் எல்லா பாட்டும் ஒன்றால் விட்டு தர மாட்டேன். இப்போ நான் புஸ்தத்தை பார்க்காமே நான் எனக்கு மனப்பாடமாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி எத்தனையோ வருஷம் ஆகிட்டு ஊழியத்தில் வந்து ஒரு வசனத்திலே போயிட்டுருக்கேன். இப்போ ஏதாவது நோயாளிகள் பேய் பிசாசு பிடியில் குணமாக்குறது இந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். இந்த பாட்டெல்லாம் ஒரு பாட்டும் பாடலை எத்தனையோ வருஷக்கணக்காக. நான் என்னப்போ முயற்சி பண்ணி பார்க்குறேன், முடியலை என்னால். சாரி. சரி, இப்போ பாட்டு தவறதுனால பாட்டு தான் மன்னிக்கணும். நான் ஆண்டவர் நாமத்துக்கு மறுபடியும் உங்கள் மத்தியில் வரேன். பாருங்கள், நம்ம என்னென்னா ஆண்டவரை தான் நோக்கணும். ஆண்டவரை பற்றி தான் நம்ம எப்போவுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சாத்தான் வந்து பூந்துருவான். கேட்டிங்களா? ரோமர் எழுதின 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். இப்போ வீட்டில் அப்புறம் படிக்கலாம் நேரம் இருக்கும்போது. எனக்கு நேரம் கிடையாது. போய் பாருங்கள். ஆண்டவர் கோயில்லையும் செவுத்துலேயும் கிடையாது. எங்கே இருக்கார்? இருதயத்தில் இருக்கார். 1 கொரிந்தியர்
3வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம் நீங்கள். கேட்டிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இருந்தால் முதல்ல உனக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு விண்ணப்பத்தை வைக்கலாம். உடனே அவர் பதில் தருவார். அந்த மாதிரி மண்ணினால் கல்லால் செஞ்ச கடவுள் கிடையாது. நம்ம கடவுள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்னும் இருக்கிறாரு. நான் மரித்தேன், ஆனால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் 18 வருஷத்தில் இருக்கு. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன நான் உயிரோடு இருக்கேன். என்கிட்ட கேளு மகனே, உனக்கு எது தேவை, என்ன தேவை, என்கிட்ட வா, நான் தரேன். உயிருள்ள ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்க, தட்டுங்கள் திறக்கப்படும். எதை தட்ட சொல்லுதாரு? வீட்டுக்கு கதவையா? பரலோக ராஜ்யத்தை தட்ட சொல்லுதாரு கதவை. அப்போதான் அவர் உடனே வந்துடுவார். கேட்டிங்களா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்னத்தை தேட சொன்னார்? வசனத்தை தேட சொன்னார். கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம எது தேவையோ அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். சந்தேகப்படக்கூடாது. மத்திய சாப்டர் 21, 22 வாசிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்களா? மார்க்கு சாப்டர் 9, 11 வாசிக்க, 23 வாசிச்சிங்கன்னா இந்த பெரிய மலையை கூட நீங்கள் என்ன பண்ண சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது அப்படியே ஆகும். உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம். கடுகு விதை அளவு உங்கள் விசுவாசம் இருந்தால் போதுங்கிறாரு ஆண்டவர். சொல்லுங்க, கடுகு அளவு விசுவாசம் அது கூட நம்மக்கிட்ட இல்லையா ஐயா? இல்லையே. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கினா அவர் தென்படுவார். நமக்கு விசுவாசத்தோடு பார்க்கணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை படிக்கணும். வசனத்தை படித்த பிறகு 2வது என்னென்னா விசுவாசம் வைக்கணும். படித்தேன் இல்லை, அவரை பார்க்கல, அந்த வசனத்தை படித்தோம், நம்ம விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்ச உடனே அவர் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்வார்? கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கிரியை செய்வார். வரத்தை கொடுப்பார். உங்களுக்கு சுகமளிக்கும் வரத்தை கொடுப்பார். அந்நிய பாஷை பேசுகிற வரம் கொடுப்பார். எல்லாம் எது வேணுமோ அது தருவார் ஆண்டவர் உங்களுக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நேராக டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகுன்னு தெரியும் உங்களுக்கு. போகலாம், போகக்கூடாதுன்னு இல்லை. மத்திய சாப்டர் மத்தியில் பார்க்கலாம் நீங்கள். யார் 12 வருஷம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ, வைத்தியர்கள் நிறைய கொடுத்து பணத்தை எல்லாம் அழித்து ஒன்றும் சுகமாக. கடைசியில் ஒரு மனிதன் சொல்லியிருக்கலாம், இயேசுக்கிட்ட போ, உன்னுடைய வியாதியெல்லாம் நீங்குன்னு. இயேசு எப்படிப்பட்டவரோ ப்ளீஸ் நோட். இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கல, ஆனால் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே நான் சுகமடைவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கல, ஆனால் அவர் வஸ்திரத்தை தொட்ட நான் என்ன பண்ணுவேன்? என்னமாவேன்? சுகமாயிருவேன். இயேசுவை தேட ஆரம்பிக்கிறா. ஓடுறா. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்து போயிட்டுருக்கு. அதில் இயேசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டுருக்காரு. சும்மா அப்படியே போய் குனிஞ்சி யாருக்கு குனிந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய 12 வருஷம் பெரும்பாடு நீங்கிவிட்டது. சுகமானார். யார்கிட்ட சொல்லலை. போனால் அந்த மாதிரி திருட்டுத்தனமாக தான் வரணும். யாருக்கும் தெரியக்கூடாது. யார் தெரியுமா? முதல்ல அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற டைமத்தில் எப்படி மோசா எல்லாம் இருக்கிற டயத்தில் இந்த குஷ்ட ரோகி. 2வது இந்த ஸ்திரீகள் வெளியே நடமாடக்கூடாது. வீட்டு உள்ளே தான் இருக்கணும். வெளியே யாராவது கண்டாங்கன்னா கல் எடுத்து கொண்டு விடுவாங்க. அப்படி ஒரு நியமம் வச்சுருந்தாங்க. அப்போ அதே மாதிரி தெரியாத மாதிரி குனிஞ்சி அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே சுகமடைந்தால் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், என் சரீரத்தை தொட்டது யாருங்கிறாரு. பேதுரு எல்லாத்தையும் விட முந்தின என்னையா
இத்தனை இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இடி தடியில் இருக்கும்போது நீங்கள் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னா கூட்டத்தில் எல்லாம் யாராவது எல்லோரும் தொட்டிருப்பாங்க, யாருன்னா எப்படியா தெரியும் அப்படிங்க? இல்லை, வரை தொட்டுறாங்க. என்னுடைய சரீரத்துலேருந்து ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி வெளியே வந்து பார்த்தேனா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ நான் மறைவாக இல்லை, அவர் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் போய், அதனால் அவள் அழுது கண்ணீரோடு, ஆண்டவரே நான் பாவி, உங்கள் வஸ்திரத்தை நான் தான் தொட்டேன் ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க, 12 வருஷமாக பெரும்பாடுபட்டேன், வஸ்திரத்தை தொட்ட உடனே என்னுடைய பெரும்பாடு நீங்கிட்ட ஐயா அப்படின்னா. அப்போ வந்து ஆண்டவர் சொல்லுது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்றார். என்ன சொன்னார்? உன் விசுவாசம். என்ன எதிர்பார்க்குறாரு ஐயா? தயவு செய்து கேளுங்க. அவர் பொண்ணையும் பொருளையும் எதிர்பார்க்கல, பலியை எதிர்பார்க்கல, உன்னுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம்தான் வேணும் முதல்ல. யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்கிறார் மார்த்தா கிட்ட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று மார்த்தாலே நான் உனக்கு சொல்லலையா என்றார். எதுக்கு சொன்னார் தெரியுமா? அப்படி மார்த்தா 4 நாள் ஆச்சு, யார்? லாசர் இறந்து. அப்போ இறந்த உடனே கல் வச்சுருக்காங்க அங்கே. அப்போ அந்த 2000 வருஷத்துக்கு முதல்ல இறந்து போனால் ஒரு குகை மாதிரி வச்சு அதில் கல் வச்சு அடைச்சிருவாங்க, சமாதிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்கிறார். என்ன சொன்னார்? சமாதியில் இருக்க அந்த கல்லை எடுத்து. அப்போ மார்த்தா என்ன சொல்கிறார்? ஆண்டவரே என் சகோதரன் இறந்து 4 நாள் ஆகிவிட்டது, இப்போ நாருமே என்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் 40வது வசனத்தில் மறுபடி சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இந்த கல்லை எடுத்து போட்டாங்க. லாசருவே வெளியே வா என்னார். ஒரே ஒரு வார்த்தை, உடனே அந்த மரித்த லாசர் சமாதியிலேருந்து வெளியே வந்துட்டார். பார்த்தீங்களா? ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் செய்கிறவர் நம்ம ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா அற்புதத்து மேலே அற்புதம் நடக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம கேட்டால் உடனே கிடைக்கும். ஆனால் சந்தேகப்படக்கூடாது. 21வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை மறுபடியும் படிங்க. சந்தேகப்படக்கூடாது. இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், யாரோ ஒரு சொன்னாங்க அந்த இடத்துக்கு போனால் உனக்கு அற்புதம் நடக்கும்னு. அப்போது நம்ம இதயத்தில் இவர் சொன்னார், கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு போனால் அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடந்தே தீரும். கேட்டீங்களா? விசுவாசம் வேணும் ஐயா எல்லாத்தையும். இன்றைக்கி நான் உங்கள் சமூகத்தில் இருக்கேன்ல, என்ன ஒரு விசுவாசம் தான் என்கிட்ட இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது, மந்திரம் தந்திரம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நாமத்தை கொண்டு விசுவாசம். எதிராளிகிட்ட கேட்பேனா, நீ விசுவாசிக்கிறாயா இயேசு கிறிஸ்துவேன்னு? ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும். போதும், எனக்கு அதே போதும். ஆண்டவர் நாமத்தினாலே உன்னுடைய சரீரத்தில் உள்ள பிசாசை விரட்டுகிறேன் என்று சொன்னோம். ஒரு வார்த்தை போயிடும், உடனே போயிடும். ஆண்டவர் நாமத்தினாலே உன்னுடைய வியாதி நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடனே அது போகும். இன்றைக்கும் அற்புதம் சேராரியா பாருங்கள். என் வீடியோ 1000 கணக்காக இருக்கும் வீடியோ அனுப்பியிருக்கேன் நான். பாஸ்டர் செல்வராஜ்னு சொன்ன போதும், இது வீடியோ நிறைய இருக்கும். பாருங்கள். விசுவாசத்தோடு வாங்க. ஒரு மேலே விசுவாசங்க. மனுஷன் விசுவாசம் ஏமாத்திரம் மனுஷன் மேலே நீங்கள் விசுவாசமே வைக்காதீங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, முதல்ல ஆண்டவரை விசுவாசம் வைங்க. மனுஷன் எந்த மனுஷனாக இருக்கட்டும், இல்லை வைக்காதீங்க. இன்னொன்று, சிநேகிதனை நம்பாத, ஃப்ரெண்ட்ஸ் நம்பாத. 2வது, சொந்தக்காரனை நம்பாத. சொந்தக்காரன் என்ன எதுக்காக தெரியுமா? உங்ககிட்ட இருந்தால் தான் உங்ககிட்ட வருவான். சொந்தம்தான். உங்ககிட்ட இல்லைன்னா பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவானுவன். ஏன்னா நம்ம போனோன்னா இவன் என்ன நம்ம வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு. பைபிளில் இருக்கிறது நான் சொல்கிறேன், நான் சொல்லலையா, நானாக சொல்லலை. இன்னொன்று விஷயம் என்னென்னா, பக்கத்தில்
பக்கத்தில் குடியிருக்கிறவங்கள விசுவாசிங்க. சொந்தக்காரங்களை விசுவாசிக்காங்கன்னு எதுக்கு சொன்னேன்னா, தூரத்தில் இருக்காங்க. ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் திடீர்னு ஒன்று ஆயிட்டுன்னா இந்த பக்கத்தில் குடியிருக்கவங்க தான் ஓடி வருவாங்க. சொந்தக்காரங்கிட்ட போனால் அவன் ஃபோன் அடிக்கணும், அங்கே போடணும். அவன் சொல்லுவான், நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், இல்லைன்னா அப்படி வர்றதுக்கு லேட்டாகும். அதுக்குள்ளே காரியம் முடிஞ்சிடும். அதான் பக்கத்தில் உள்ளவங்களை விசுவாசிங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு பண்ணுங்கள். சொந்தக்காரன்லாம் ஒரு பேருக்கு தான் இருக்கவங்கக்கிட்ட தான் போவான். இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அவன் நினைப்பான், இவன் நம்மக்கிட்டலாம் ஏதோ கேட்குறதுக்கு வந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு. இருக்கவங்ககிட்ட அதனால் வாங்க வாங்க வாங்கி அது இது சாப்பாடு கிப்பாடு அது மட்டன் சிக்கனுங்கன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் 4 நாள் இருந்துட்டு போங்க. இப்படி தான் இன்றைக்கி நடக்குது. அதுக்காக வேண்டி ஜெபித்துக்கிடுங்க. கேரளாவில் என்ன சூழ்நிலையில் மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஜெபிங்கய்யா, தயவு செய்து ஜெபிங்க. ஜெபிக்கக்கூடிய தருணம் வந்திருக்கு. ஜெபத்தினால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா ஜெபத்தினால் தான் முடியும். கண்ணீரோடு அழுது ஜெபிங்க ஐயா. உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. ஜெபிக்க போனால் ஒன்றும் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. அன்று அன்னாள் ஜெபித்தால் குழந்தை இல்லை, எல்லாரும் நிகழ்ந்தார்கள். அவளை கடைசியில் ஆண்டவர்கள் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்தாள். உடனே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார். இசைக்கியா ராஜா கண்ணீரை கண்டார் ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், போய் ராஜாவே, நீர் உமது காரியத்தை சீக்கிரமாக முடித்து கொள்ளும், ஏனென்றால் நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ எசேக்கியா ராஜா இந்த இடத்துல அரண்மனையில் எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசியும் அந்த இடத்துல இருக்கார். சொல்லிவிட்டு அவருக்கு கிளம்பிட்டார். யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் என்ன பண்ணார்? எங்கே ஜெபிச்சார் தெரியுமா? சுவர் ஓரமாக சுவத்தை பார்த்துக்கிட்டு சுவர் ஓரமாக நின்று ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். உடனே அந்த ஜெபத்தை, அவருடைய கண்ணீரை கண்டார் இயேசு கிறிஸ்து. உடனே ஏசாயா போய் ஒரு 4-5 படி இறங்கல அரண்மனையிலேருந்து. உடனே அவர் பேசினார் ஏசாயா கிட்ட. ஏசாயா, அங்கே நில்லு, போ, ராஜா கிட்ட சொல்லு, எசேக்கியா கிட்ட சொல்லு, ஆபிரகாம் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கண்டேன், கதறலை பார்த்தேன், உனக்கு இன்றையிலேருந்து 15 வருடத்தை நான் ஆயுள் கூட்டித்தரேன். அவன் அல்லேலூயா சொன்னார். அன்னாளின் கண்ணீரை கண்ட உடனே உடனே கர்ப்பவதி ஆகிட்டா. ஆண்டவர் சாமியால கொடுத்தாரு. அவள் என்ன கேட்டா? ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் போதும், ஒரு மகனை கொடுத்தா போதும் தான் கேட்டாயா. எனக்கு 5-6 பிள்ளை வேணும்னு கேட்கல. எனக்கு ஒரு மகனை கொடும், உம்மா ஆலயத்தில் உம்மா சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்யட்டோன்னு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாமியாரை கொடுத்து அதுக்கு பிற 2 பெண் பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளைகள், 5 பேர் அதுக்கு மேலே கொடுத்தார். பார்த்தீங்களா? அற்புதம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆபிரகாம் லேசப்பட்டவரா? எல்லாருக்கும் தகப்பனானவர். ஒரு அடிமை பெண்ணை வைத்து கொண்டு சாரா சொன்னான், அந்த நம்ம வேலைக்காரி பொண்ணை வச்சுக்கிடுங்க அப்படின்னு. குழந்தை இல்லை, அதனால் இவர் வச்சுக்கிட்டாரு ஆகார் சொன்னே. நல்ல குழந்தை பிறந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தது வச்சா. அதுக்கு பிறகு இவர் சாராளுக்கு 99 வயசில் 95 வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளை இசாக் பிறந்தது. அது பிறந்தோடனே 2 பேரும் விளையாட ஆட எப்போ சண்டை கண்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். உடனே சாரா சொன்னால், இந்த அடிமையான பெண்ணை நீர் துரத்தி விடும், அந்த பிள்ளையும் அந்த வேண்டாங்கிறவங்க. ரொம்ப எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் பாருங்கள். ஆபிரகாம் கண்ணீரோடு வருத்தத்தோடு இருந்தார். உடனே ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், ஆபிரகாமே, சாரால் சொன்னது மாதிரி செய், அவனை பெரியவனா நான் ஆக்குவேன், கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ட்டு. உடனே ஒரு தண்ணி இருக்கணும்,
ஒரு ரொட்டியும் துணியில் சுற்றி அந்த பையனை தோலில் போட்டு கொடுத்து அனுப்பி விட்டார். யார்? ஆபிரகாம். போய்கிட்டே இருக்க வனாந்தரமான இடம். ஒன்றும் மரம் செடி கொடி ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல, வெறும் மணல் தான். போய்கிட்டே இருக்கா. தண்ணி இருந்ததெல்லாம் தீர்ந்தது. அப்போ எல்லாம் முடிஞ்சது. பசி. பிள்ளை, சின்ன பிள்ளை, அது அழுது. எவ்வளோ பொறுக்க முடியாது அவளால். ஒரு தள்ளி ஒரு 200 அடி தூரத்தில் போய் அந்த மண் ஒரு செடி கிடையாது, மண் மேலேயே தரையில் ஒரு துணிக்கு மேலே போட்டு 200 அடி தூரத்தில் நின்று காதறி அழுதாள். ஆண்டவரே, என் மகன் இறக்கிறதை நான் என்னால் பார்க்க முடியாது ஐயா அப்படின்னு. அவளுடைய கதறலை கண்ணீரை கண்டவுடன் ஆண்டவர் சொர்க்க தூதனை காபிரியேல் அனுப்பினார். காபிரியேல் வந்து, ஆகாரே என்ன ஆயிற்று உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே